ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம்னா எங்கள் ஊரில் திருவிழா. என்ன திருவிழா? தேர் திருவிழாவுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஜாலியாக நானும் என் ஹஸ்பண்டும் பைக்கில் கிளம்பியாச்சு. கிளம்புனதும் தேர் திருவிழாவுக்கும் போயிட்டோம். சரியான ரஷ்ஷில் நான் போய் வர மாட்டிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் அதுலேருந்து என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு. ஆனால் உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க. சாமியும் செம்மையாக அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா சாமியை ப்ரே பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சப்ஸ்கிரைபருக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டோம். அப்புறமா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. திருவிழாவுக்கு போகிறதே பிரசாதம் கொடுக்கறதுக்கு தாங்க. அங்கங்கே வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்கு இல்லை, பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் போவோமே. நான் மோஸ்ட்லி கோயிலுக்கு போகிறதே பிரசாதத்துக்காக தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் போயிட்டுருக்கும் போதெல்லாம் வழியில் லட்டுலாம் கொடுத்தாங்க வேறு. எல்லாத்தையும் வாங்குங்க அப்படி சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டே ஜாலியாக போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, அந்த தேரோட சக்கரத்தில் வந்து உப்பு எடுத்து தூக்கி தூக்கி போட்டுட்ருந்தாங்க. ஆனால் சக்கரத்து மேலே போடுங்கன்னா கோபுரத்துக்கு மேலே எல்லாம் ஃபுல்லாக போடுறாங்க. அதுவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எதுக்கு போடுறாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. மீட் பண்ணி ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே கலாய்ச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் தனியாக பாவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு நாங்கள் அட்ரோசிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பொண்ணுங்க ஃபங்க்ஷன் எல்லாம் கோயில் எங்கே போனாலும் நம்ம வாங்குறது என்னென்னா இயரிங்ஸ், செயின், இந்த மாதிரி மேக்கப் செட்ஸ் தான் வாங்குவோம். நான் ஒரு 3 கம்பல் வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டே அப்படின்னு கத்தவும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சரி 3 போதுன்னு வந்துட்டேன். அப்புறம் ஒரு பிக் எடுத்துகிட்டு போகிற வழியில் சோம்பா பொடி அதை தள்ளு வண்டியில் வச்சுட்டு போவாங்களே, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு மை ஃபேவரட் அது. அது பார்த்த உடனே எனக்கு வேணும்னு சொல்லி நான் அங்கேயே அடம் பிடிச்சி நிற்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வா, அவனுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் அப்படியே வாங்கி கொடுத்துட்டாரு. வாங்கி அதை சாப்பிடும்போது செமையாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தலையில் வைக்கிற கிரீடம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நிறைய பேர் இப்போ ட்ரெண்டாகவும் அது போயிட்டுருக்கா. நிறைய பேர் அது வாங்கியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். சரி வா வாங்கிக்கலாம், என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. அப்புறமா நான் எதிர்பார்க்கல, அவரே வச்சு விட்டுட்டாரு. எனக்கு ஒரே ஷை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பும் பார்த்தோம். ஆனால் அது செட் ஆகலன்னு வாங்கலை. அதனால் இது மட்டும் வாங்கிக்கிட்டோம். என்னோடய சிஸ்டர் அப்படியே நில்றி ஒரு போஸ் கொடு, ஒரு பிக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல அப்படியே ஒரு போஸ் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறமா பானிபூரியெலாம் சாப்பிட்டோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே நீ இங்கே இருந்தால் என்னுடைய சேலரி ஃபுல்லாக காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நாங்கள் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் டைம் இது போல் திருவிழாக்கெலாம் போகிறோம். உண்மையாக ரொம்ப ஹாப்பியாகவும் அப்படியே ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. அவ்வளோதான். ஓகே, டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.